செக்க செவேல்னு காரு எங்க அண்ணன் மாதிரி. உனக்கு போய் சொல்றதுக்கு அளவே கிடையாதா? உங்க அண்ணன் அவ்வளவு செழிப்பா கார் டயர் மாதிரி இருக்கா? மாமா வடக்கண்ணா வந்துட்டியா? நீ வரலையே நான் தப்பிச்சு போயிட்டேன். ஹோட்டல்ல உத குத்தாங்களா? என்ன மாமா நீ என்ன விட்டுட்டு போயிட்ட? நான் மசாலா தோசை வரும்னு உக்காந்து இருந்தேன். போயிதே போலியா? அந்த ரோஜா பூ இருந்துச்சு, அதை எடுத்து பிச்சு பிச்சு தின்னுட்டே இருந்தேன். மாமாவை காணோம், எங்க போனாரு? எல்லாரும் சாப்பிடுறாங்க, எனக்கு தான் மசாலா தோசையே வரல. ஐயோ கார் எரியுது. எப்படியா பத்திக்கிட்டு எரியுது? ஐ நீங்க தமிழ் பேசுறீங்க, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? யோ நான் தமிழையா, தமிழ் தான் பேசுவேன், இங்கிலீஷ்லாம் பேச மாட்டேன். நான் ஹோட்டல்ல உட்காந்து ரோஜா செடி பிச்சு தின்னா, அப்புறம் அந்த செடியை தூக்கி வெளியே போட்டேன். திடீர்னு அது வெடிச்சிருச்சு, இந்த கார் எரியுது. யோ நீ பண்ணதான் என் நல்ல காரியம், அதை தூக்கி போட்டு என் ஹோட்டலையே காப்பாத்திட்டேயா. நீங்க தான் ஹோட்டல் முதலாளியா? ஏயா நான் ஹோட்டலை காப்பாத்திட்டேன்னு சொல்றேன், அதுல இருந்து தெரியலையா உனக்கு? நீ இது கூட தெரியாது, இவ்வளவு அப்பாவியா இருக்க. உங்களுக்கு தெரியுது, எங்க மாமா என்ன முட்டாள்னு திட்டுறாரு. இந்தா இதுல ஒரு பிளாங்க் செக் தரேன், இதுல உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கோ. இது பேர் கூட என்ன சொன்னாரு? செக்குடா, அது கூட தெரியல, வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்னும் ஃபில்அப் பண்ணலையாக்கும். ஓகே பாத்தீங்களா எங்க அண்ணனோட புத்திசாலித்தனத்தை? நீங்க தான் எப்பவும் எங்க அண்ணனை முட்டாள் முட்டாள் திட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு நாளா அமெரிக்கால சம்பாதிச்சத எங்க அண்ணன் புத்திசாலித்தனத்தால ஒரே நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டாரு. இனிமே உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா எங்க அண்ணன் கிட்ட கேளுங்க, சம்பாதிச்சு கொடுப்பாரு. அண்ணன் வா, கை கால அழுப்பிட்டு வா, உனக்கு நான் சூப்பர் வச்சு தரேன். பிளாங்க் செக்குக்கு இந்த அல்ட் அல்றீங்களா? இந்த ஊர்லயும் செக்கு திரும்பி வரும், சில பேர் கணக்குல பணம் இருக்காதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் இந்த ஐடியாவும் ஊத்திக்குச்சு. இந்த டிக்கெட் எத்தனை ரூபா மாமா? இந்த ஊர் கணக்குப்படி $40 ஒரு டிக்கெட். இந்த ஊர் கணக்குப்படி $40னா நம்ம ஊர் ரூபாயால 30 பெருக்கினா ஐயோ 1200 ரூபாயா? ஆரம்பிச்சிட்டியா? நீ இந்த ஊருக்காரங்க மாதிரி எல்லாம் 30 பெருக்க ஆரம்பிச்சிட்டியா? அதான் நம்ம ஊருக்காரங்க எல்லாம் 30 பெருக்கி பெருக்கி அமெரிக்கா ரொம்ப கிளீனா போச்சு. பாரு, இந்த ஊர்ல சம்பாதிக்கிறோம், இந்த ஊர்ல சந்தோஷமா செலவிச்சுட்டு போனோம், புரியுதா? எங்க அவங்க பின்னாடி வராங்க. அங்க பாருங்க மாமு, இவ்வளவு அழகா பின்னி விடுறாங்க.
சிஸ்டர் நீங்களும் இருக்கீங்களே, எனக்கு பின்னியே விட மாட்டேங்கிறீங்க. சும்மா உன்னோட கூந்தல் அவுக்கவே 10 நாள் ஆகும், அதுக்கப்புறம் பின்னி வேற விடணுமா? உலக மகா ஜட. பெருமையா சொல்ல வந்துட்ட. போனாலும் என் தங்கச்சி பக்கத்துலதான் போவேன். உன் தங்கச்சிக்கு அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் போக கூடாதா? என்னடி உங்க அப்பா இந்த சனியனை இங்க அமைச்சிருக்கான்? சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமு. நானும் எங்க அண்ணன் எப்ப வெளில போனாலும் சேர்ந்தேதான் போவோம். பாவம் எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? எனக்கு எப்படியாவது பெரிய மனுஷியாக்கி பெரிய பணக்காரனு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப நாள் கழிச்சு கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு கை வீசம்மா கை வீசுன்னு பாட்டா பாட போறாரு. சும்மா ஏன் மாமு எங்க அண்ணன் திட்டிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல தங்கச்சி, மாமா தானே திட்டாரு, திட்டட்டும். திட்ட திட்ட திண்டுக்கல். ஆமா, திட்ட திட்ட திண்டுக்கல், குட்ட குட்ட குனியக்கல்ல. பெரிய பழமொழி சொல்லிட்டான். மார்வலஸ். என்ன ஒரு ரைமிங். திட்ட திட்ட திண்டுக்கல். நல்ல புலமை. இவனுக்கு புலமையா? எல்லாம் நேரம் தான். நோ நோ, he is very innocent. என்னது இன்னசென்ட்டா? மூளையே கிடையாது. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க அப்பனுக்கே இவனை பிடிக்காது தெரியுமா? இவனுக்கு மூளை இருக்க வேண்டிய இடத்துல பள்ளி முட்டாயை கடவுள் வச்சுட்டாருன்னு சொல்லுவாரு. He is so intelligent. என்னது இவன் இன்டெலிஜென்ட்டா? இவனோட இன்டெலிஜென்ஸ் நான் இப்ப உனக்கு ப்ரூவ் பண்றேன். எல்லாம் இப்படி வாங்க. எவடா உட்கார்ற. ஒரு கார்டு விலை 15 பைசா. 2 கார்டு விலை எவ்வளோ? 2 15 பைசா. பாத்தீங்களா, இவனை திருத்தவே முடியாதுங்க. ஏண்டா உனக்கு எத்த கண்டா பயம்? இந்த திருவிழாவில பெருசா சுத்துமே. ஆமா, கொடராட்டணும். அதான் அத்த கண்டா பயமா?